ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர் சாஃப்டான பலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற சிக்கன் தம் பிரியாணியும் அதுக்கு செம்ம மேட்சான ஸ்பைசி ஃபிஷ் தவா ஃப்ரையும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சூடாக்கிக்கோங்க. இப்போது நீளமாக நறுக்கிய 2 பெரிய வெங்காயம், லேசாக தட்டி வச்ச 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வருது தான் பிரியாணியோட அந்த சுவை, மனம், நிறத்துக்கான சீக்ரெட். இது கூடவே இந்த டைமில் தாளிக்கிற பொருள் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கோங்க. இதை வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே சேர்க்கணும். நான் வீடியோ எடுக்கிற பிஸியில் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நறுக்கின தக்காளியை சேர்த்து நல்லா குழையிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி குழஞ்சி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சிறிதளவு புதினா, கொத்தமல்லி விழுதை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் அதை நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். பிரியாணி மசாலா நான் எதுவும் பவுடர் யூஸ் பண்ணலை, நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதாவது மசாலாவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, கல்பாசி, மராத்தி மொக்கு, அப்புறம் கூடவே தேவையான அளவு மிளகாய் இதெல்லாம் போட்டு மிளகாயை சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு தான் நான் இப்போ போடுறேன். அது கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூளும் சேர்த்து போட்டுக்கணும். இந்த வீட்டில் அரைச்ச மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இந்த விழுது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஃபைனலாக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதுதான் ஒவ்வொரு டிஷ்ஷுக்குமே சீக்ரெட்டான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கனை சேர்த்து மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஒட்டி வர வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறி விடணும். சிக்கனை மசாலாவோட நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். நம்ம எதுவும் தண்ணி சேர்க்காமலேயே சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம அளந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம இப்போ தான் சேர்த்து. நான் 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி கணக்கில் நான் 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் அப்படியே விடுங்க. மூடியை திறந்து பார்க்கும்போது நல்லா கொதித்து வந்திருக்கும் அந்த தண்ணி. இந்த ஸ்டேஜில் 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருந்தோம் சீரக சம்பா அரிசி, அந்த 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அரிசி உடையாமல் லேசாக கலந்து விடுங்க. அரிசியை பலமாக கிளறாமல் லேசாக கலந்தால் அரிசி முழுசாக இருக்கும், உடஞ்சி போகாது. ஒவ்வொரு அரிசியிலையும் நல்லா மசாலா கலந்து அதில் படுற வரைக்கும் மெதுவாக கலந்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி வச்சு அரிசி நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். வெந்து வர ஆரம்பிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சமைக்கணும். ஹை ஃப்ளேமில் அரிசி 3/4 வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நல்லா சுருக்குன்னு இருக்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சேர்த்துட்டேன், லைட்டாக இருக்குதுன்னு பார்த்தேன். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சு அரிசி குடித்து இப்போ நல்ல அரிசி 3/4 வெந்து வந்துருச்சு. நான் திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. முழுசாகவே தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு வாழை இலையில் தம் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அழகாக ஒரு வாழை இலையை பாத்திர சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் 2யும் எடுத்து நம்ம கரெக்டாக அளவாக தம் போட்டுட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தில் ஒரு டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே நம்ம வெயிட் வைக்க போகிறோம். சுடு தண்ணியும் வைக்கலாம். நான் இந்த மாதிரி வெயிட் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வெயிட் போட்டுட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் தம் போடுங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே திறக்காமையே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுங்க.
இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி பண்ணுறதால பிரியாணி நல்லா தம் ஆகி, அரிசி ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம பளபளன்னு வரும். இப்போ பாருங்க சூப்பரா சாஃப்ட்டா 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பெர்ஃபெக்ட்டா அரிசி ஒவ்வொன்னும் தனித்தனியா பளபளன்னு ரொம்ப அழகா வந்திருக்கு. நம்ம சிக்கன் தம் பிரியாணி இப்போ சூப்பரா அட்டகாசமா ரெடி ஆயிருச்சு வீட்லயே. எனக்கு வீட்லயே புதுசா அரைச்ச மசாலாவுல செஞ்சதுனால, இந்த சிக்கன் தம் பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட், ஒரு தனி ஃப்ளேவர். வீட்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, எல்லாரும் பாராட்டுவாங்க. இந்த மாதிரி செஞ்சா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லாமே காலி ஆயிரும் உடனே. இந்த சூப்பரான சிக்கன் தம் பிரியாணிக்கு செம மேட்சிங்கான ஒரு ஃபிஷ் தவா ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃப்ரைக்கு தேவையான மசாலா பேஸ்ட் அரைக்கணும். மசாலா அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சிறிதளவு போட்டு அதிலேயே எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதை நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அது கூடவே ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அது கூடவே ஒரு முட்டை சேர்த்து நீங்கள் நல்லா அதை கலந்து எடுத்து வச்சுக்கணும். மீனில் அப்ளை பண்ண போகிறோம். மீனில் தடவி ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா ஃபிஷ் எடுத்து டவாவில் எண்ணெய் ஊற்றி 2 சைடும் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஃபிஷ் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். சாப்பிடும்போது நல்லா மெத்து மெத்துன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடாக இருக்கிற இந்த சிக்கன் தம் பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த ஃபிஷ் தவா ஃப்ரை, கூடவே தயிர் பச்சடி. இந்த காம்பினேஷன் சாப்பிட உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. ஈஸியாகவும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ரெசிபீஸ்க்கு என்னோடய சரண்யாஸ் ஹோம் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாய்.